ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டின்னருக்கும் இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். சுரக்காயை வச்சு தான். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்சாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சுரக்காயை ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது. முத்தலாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்காது. இதை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னா, லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும். இந்த மாதிரி இருக்கணும். மேலே இருக்கிற ஸ்கின்னை மட்டும் நம்ம லைட்டாக எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா துருவ போகிறோம். சுரக்காயை பாதி மட்டும் நல்லா துருவியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து ஒரு கப்பளவு இருக்குங்க. நம்ம எடுத்த சுரக்காயில் பாதி போட்டாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லாம் சேர்க்கும் பொழுது சரியாக இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கையாலேயே வந்து பிசைஞ்சு விடுங்க. இது கூட 1 கப்பளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா சைடுமே நம்ம சேர்த்த காய்கறிகள் போகிற மாதிரி நல்லா அதை வந்து பிசைஞ்சு விடுங்க. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த மாவை வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக செய்கிறீங்க அப்படின்னா. மாவை நல்லா அந்த மாதிரி தொட்டுட்டு நம்ம வந்து எப்பயும் சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. ரொம்ப தடிமனை தேய்ச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பறந்து பாருங்களேன், நல்லா விரிச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சுரக்காய் சேர்த்ததெல்லாம் அங்கங்கன்னா தெரியுது. வாயில் இது கடிபடாது. ஏன்னா நல்லா துருவிட்டோம் இல்லையா. இதைப்போ நம்ம கல்லை போட்டு எடுத்துடலாம். கல் நல்லா சுட்டுருச்சு. நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தான் அதை நம்ம வந்து சுட்டெடுக்க போகிறோம். நல்லா சுட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி மட்டும் விடுங்க. லைட்டாக வந்து பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், குறைச்சி வச்சிடாதீங்க. எல்லா சைடுமே வேகிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி சுற்றி மட்டும் விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ இல்லை வந்து பட்டரோ எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்க்காமல் அதை செஞ்சு காமிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நீங்கள் இதில் சேர்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒன்று மட்டும் எண்ணெய் சேர்த்து நான் செய்கிறேன் பாருங்கள். லைட்டாக மேலால் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு, ஒரு சப்பாத்திக்கு இதுவே போதும். 1 சைடு மட்டும் செஞ்சுட்டு நம்ம திருப்பி போட்டுட்டோம்னா இந்த சைடு லைட்டாக இது பண்ணி விடுங்க, போதும். அப்படியே சப்பாத்தி சுடும் பொழுதே நல்ல ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குது. சப்பாத்தியோட கலருமே நல்லா க்ரீன் அங்கங்கே தர்றதுனால நல்லா இருக்குது. கிட்ஸுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். பாருங்களேன், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு ஒன்றுமே தேவையில்லை. பாருங்களேன், அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.